ஹெல்ப் பண்ணீங்க. You can hear the guitar there? Yes. Fine, thank you. It's such a joy to come here for the second day and just... Thank you, you're patient. I've not played with him, just I don't understand him. I just want to play with the band also. Just changes just so that you'll be happy.
Have you set this up? Now I put one more. Now it's easy to set now. And one by one we are added. Easy for you. Make sure it works easier. Okay. Abhi in the one add balance it is here. Okay. You're going to enjoy this, right? This little light of mine, I'm going to let it shine. I'm a simple rombo. Simple. I'm going to just do another song with the keyboard now coming in. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்பாக இந்த பாட்டு எழுதினேன். நீரே என் தஞ்சம் சொல்லி அது எழுதின பாட்டு. இது I'm going to play with a band. We not practice much, but I think we are just okay. Not bad. You are my refuge. You are my fortress. You are my friend in need. Yes, you are my Lord. So I will worship you with all my heart.
am. ஆனா தமிழ்ல அதுக்கப்புறம் அந்த அந்த வரி மட்டும் they didn't translate it. மற்றவங்க பாட போல அது மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த பாட்டுடைய அஸ்திவாரமே ஒரு அர்ப்பணிப்பு here I am. So நான் தமிழ்ல you'll see in my album I included it. தந்தேனே என்னை முற்றிலுமாய் உமக்காய். அதான் அர்ப்பணிப்பு. இதை நான் ஆண்டுகிட்ட வந்த உடனே நான் ஆண்டுகிட்ட ஒண்ணு கண்டுபிடிச்சேன்னா here I am சொன்ன அவ்வளவு பேர் ஆண்டு நல்லா வெளியில பாத்தீங்கன்னா உபயோகப்படுத்திருக்கேன். சவுல் பவுலா மாறினப்போ here I am. ஆண்டு here I am என்ன அர்த்தம்னா இது இருக்கிற அப்படின்னு இல்லை. I'm at your disposal. I'm here to do anything for you. I can put it that way. Anything for you. இன்னும் செய்யலாம் பாஸ். அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு. அதான் தந்தையே என்னை முற்றிலுமாய் உமக்கு என்னோட சேர்த்து பாருங்க. தந்தை
Give them a big hand. Now you're the drummer for me. Nina, drums are simple. Do that. Hey. Never give up. Super. People who have come for the first time, we welcome you. Such a joy to have you here. Though I may not be able to know you by name, but I believe that a lot of new people have come. And this song is a fantastic song. முடியாதென்று மனம் தளராதே. Never, never, never give up. இது எப்படி நம்ம பாட போறோம்னா முடியாதென்று மனம் தளராதே. அப்போ சந்தோஷத்தோட பாடணும் ஃபர்ஸ்ட். அண்ணா முடிக்கு ஆராதனை மாதிரி பாடக்கூடாது. என்ன நல்ல பேர் பாடணும். முடியாதென்று மனம் தளராதே. ஆட்ட பாடணும். அப்படி பாடணும். நான் சொல்றேன் சபையில 2 விதமான பாடல்கள் இருக்கு. ஐயா கீர்த்தனை பாமாலேன்றவங்க அப்படின்னு இப்படி பாட்டு அப்படி பாட்டுன்னு சொன்னேன். எப்படி பாட்டு அப்படி பாட்டு இப்படி பாட்டு அதான் அவங்க நோக்கி பாட்டு செலுத்துறது. அப்பா நான் என்னை அன்பே நான் உன்னை துதிக்கிறேன். அப்பா நான் உன்னை பார்க்கிறேன். அப்படியே வருஷம் பண்ணலாம். அது அப்படி பாட்டு. ஆனா இந்த பாட்டு எப்படின்னா முடியாது என்று மனம் தளராதே இப்படி பாட்டு. ஒருத்தர் நோக்கி பாடி நம்ம ஒருத்தர் சொல்றோம் கவலைப்படாதீங்க, ஆண்களோட இருக்கிறார். கவலைப்படாதீங்க, முடியாதுன்னு நினைக்காதீங்க. அப்படின் ஓகே. never give up, God is on your side. அந்த மாதிரி ஆமென். சோ நீங்க என்ன பண்ணணும், இப்படி கண்ணை மூடி அந்த பாடிடாதீங்க. அவர்கிட்ட முடியாதுன்னு மனம் தளராதே. பக்கத்துல இருக்கிறத சொல்லுங்க. நீங்க எப்படி சொல்லணும், இந்த பாருங்க என்ன மாதிரி ஸ்மைல் பண்ணணும்னு சொல்லணும். போறோமா, கை தட்டணும், சிரிக்கணும், ஸ்மைல் பண்ணணும், ஹாப்பியா பாடணும். பாடிட்டு அந்த எண்ட் ஆஃப் த லைன் முடியாதென்று மனம் தளராதே. எல்லாரும் பாடணும். அவங்க எல்லாரும் லேடிஸ் எல்லாம் கண்டிப்பா பாடுவாங்க. ஈஸியா வரும். நான் சொல்லிட்டேன் அது நைட்டிங்கேல் வாய்ஸ் இருக்கு உங்களுக்கு. அவ்வளவு ஸ்வீட்டா வரும். ஸோ நீங்க எல்லாரும் எவ்ரிபடி முடியாதென்று மனம் தளராதே. சரி, இந்த பக்கம் சவுண்ட ஓ பண்ண பிரதர் மானிட்டர்ல வாய்ஸ் கொஞ்சம் கொடுத்தா ஈஸியா இருக்கும். இல்ல நமக்கு கொஞ்சம் கொடுத்தா ரொம்ப வேணாம். சரி தேங்க்ஸ். கொஞ்சம் செக் பண்ணீங்க வாய்ஸ்லாம் நல்லா இருக்குதானே. சூப்பர். இப்படிதான் இருக்கணும். அந்த வீடியோ இருக்கிறவங்களுக்குலாம் இதுதான் சான்ஸ். பாவம் எப்பவுமே என் மூஞ்சியை பார்த்து அந்த சோர்ந்து போகுது. உங்க மகெல்லாம் பார்த்து எடுத்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறாங்க. அவர் தெரியல போயிட்டாங்க நினைக்கிறேன். சரி அவருக்கு மாட்டு பாருங்க.
You adjust now. Now since it's come out, no? Now. முடியாது your voice கேட்டா but you வால்யூம் அடிப்பாங்க. சரி. நல்லா இருக்கு. Okay. இப்போ இந்த பக்கம் சன்ன ட்ரம்ஸ் not strong வருது நம்ம இந்த பக்கம் இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகுது. கை கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நீங்க பாடல செக் பண்றதா உங்க பக்கமா வந்துட்டேன். நிறைய பேருக்கு சொல்லுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு ஆண்டி இருக்கலாம் இப்படி சொல்றாங்க பசங்க தான் அடுத்தது சொல்லுவோம் கை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பாட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கை கொடுக்கணும் அப்பதான் பண்ணணும். சிலவங்க பாட்டு பாட மாட்டாங்க கரெக்டா நீங்க வந்து கை கட்டணும் பாடணும் சீக்கிரமா வரணும் அப்புறம் சொல்லணும். Okay, everybody must enjoy now. Okay. முடியாதென்று இந்த பக்கம் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் வரும் என்னன்னா முடியாதுன்னு மறந்தால் then your both hands must go like this like a wave. Okay, try it out. கை நல்லா ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணிடணும் மேக்ஸிமம் இப்படி பண்ணக்கூடாது. இப்போ நான் கிட்டார் வச்சு பண்ணாலும் இப்படி ஒரு கையில பண்ணி நீங்க ஏதாவது இப்படிலாம் பண்றாங்க ரெண்டு கை ஃபுல்லா வரணும். You are enjoying. I'm happy to see you laugh. That's the joy, Lord. That's the joy. Come on, let's say, Mama. Everybody. Okay. முடியாதென்று You want to do it in English? Never. Everybody? Never give up. Okay? Never give up. If you can believe it, bring it down. Think this thing possible. நீங்க முடிச்சு நினைக்காதீங்க. இப்ப அடுத்த ஸ்டெப் எப்படின்னா இந்த வேவ் ரொம்ப ஜாக்கியஸ் மாதிரி இருக்குது. புரிஞ்சுக்கிச்சு என்ன சொல்றேன்? உங்க வேவ் பண்றீங்க அது யார் மாதிரி இருக்குது? அது பெருசா சொல்லணும்னா நீங்க அதை செய்ய போல அப்படியே சார்ல இருந்து அப்படியே மெதுவா எழுந்திடணும். புரியுதா? எப்படி பெருசா கற்றுக்கிறேன் ஈஸி தான். ஈஸி கரெக்டா பண்ணலாமா? சரி. ஆனா ஒரு வார்னிங் சேர்ல இருந்து திருப்பி உட்கார போது என்ன பண்ணுவோம்? உங்க இடத்துல தான் பண்ணணும். மற்ற மணிலாம் போடுவாங்க. சரியா? அப்புறம் வந்து எல்லாம் திருப்பி இவன் பாட்டு சொல்லி கொடுத்து அவர் பாட்டி மாதிரி சொல்லுவாங்க. ஆள் வந்து ஏமாந்த கால் வாங்கி சொல்லுவாங்க. அப்புறம் நாளைக்கு ஒரு டிவி மீட்டிங் நடக்கும். இதெல்லாம் படிக்கலாமா? முடியாது இப்போ நீங்க எனக்கு ஒரு போலீஸ் வேலை செய்யணும். என்ன
போலீஸ்ல எப்படின்னா யாராச்சும் எதுவும்னா நீங்க வந்து அவங்க இந்த மாதிரி ஐசக் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஐசக் ஸ்டேஜ் வந்து டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. ஆனால் நான் இங்கே பண்ணிக்கலாம் அதை கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஓகே இப்போ போட்டோகிராஃபர் வந்துட்டாங்க. என்ன பண்ணுறீங்களா மேலே இருந்தீங்களா இங்கே தான் இருந்தீங்களா பாருங்க. சரி அந்த வீடியோ மட்டும் இல்லை அதை போட்டு தூக்கி இங்கே வாங்க ஸ்டேஜுக்கு. அப்போ பாருங்க இது என்ன பண்ணணும். நம்ம வீடியோ எடுத்து பிடிச்சி வச்சுங்க, எல்லாரும் பிடிச்சி வச்சுங்க அந்த உள்ள. அப்புறம் நம்ம சர்ச் அடுத்த வாரம் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் போட்டு பண்ணி போல வராதவங்க சொல்லணும். ஐயோ மிஸ்டேக் நான் யோசிச்சேன். மஸ்டீஸ் கலெக்டர். ஓகே 1 2 அழுகலை எல்லாம் எழுதிக்கணும். எல்லாம் முடியலன்னா பரவாயில்ல. சப்போஸ் ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுறாங்க. ஆனால் பண்ண முடியும்னா 1 2 3 4 You must give a big hand for all the pastors who did it. You know, everybody dears pastors. யாருமே சீட் பண்ணல. எல்லாரும் எங்களுக்கு நின்னாங்க. சர்ச்சை போன ஒரு டீலுக்கு ரெண்டு பண்ணோம். But everybody very happy, very happy. Good, huh? Okay, in the part I want to do this song. I want to do it for இந்த பாட்டு ரொம்ப 2-3 வாட்டி ரெவரண்ட் லாரன்ஸ் என்று சொல்லிட்டு இந்த பாட்டை ரிக்ளைட் பண்ணி கடைசியாக கன்க்ளூஷன் என்று சொல்லிட்டாங்க. இந்த பாட்டு தான் எனக்கு பிடிச்சிச்சு. நான் கேட்டிருந்தேன். அந்த பாட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கள் ஊரில் அந்த கான்செப்ட் பாடலன்னா கான்செப்டே கிடையாது. அது போட்டு ட்ரம்ஸோட அதுதான் அடிச்சு குழம்பு வைக்கிறோம். ஆனால் இங்கே வந்து நாங்கள் ஒரு சிம்பிளாக போடுவோம். என் ரோஹி என்னை காணும் தெய்வம். Super drums. 1 2 3 4
என்னை காண்கின்றார். என்னை காண்பே கண்டே. என்னை காண்பே கண்டே. உன்னையும் என்னையும் தேடி வந்த இரட்சகர் இயேசுவே. என்னையும் என்னையும் தேடி வந்த இரட்சகர் இயேசுவே. பாவி என்று நம்மை உதறிவிடாமல் அமைப்பவரும் அவரே. பாவி என்று நம்மை உதறிவிடாமல் அமைப்பவரும் அவரே. அவரை நோக்கி கூப்பிடு, ஜெபத்தை கேட்கிறார். கண்ணீராலும் துடைப்பவர், கருத்தால் விசாரிப்பவர். அவரை நோக்கி கூப்பிடு, உந்தன் ஜெபத்தை கேட்கிறார்.
ஆமென். இந்த இயேசுவானவர் எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் இருக்க நல்லா இல்லாத காரியங்கள்லாம் அவருக்கு தெரியும். என்ன சொல்றேன், நம்ம வாழ்க்கையில சரியில்லாத காரியங்கள்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நம்ம நேசிக்கிறவங்க அவன். இதுதான் நம்பிக்கை, நமக்கு இருக்கிற நம்பிக்கை. இன்னைக்கு இந்த பாட்டு நான் பாடுறேன். இந்த பாட்டு என்ன சொல்லுன்னா, என் நினைவுகள் அனைத்தையும் அறிந்திருந்தும் என் வழிகள் அனைத்தையும் தெரிந்த போதும் என்னை நேசித்தீரே, அன்பாய் அணைத்திட்டீரே, அன்பு இயேசு என் ஆறுதலே. என்னை நேசித்தீரே, அன்பாய் அணைத்திட்டீரே, அன்பு இயேசு என் ஆறுதலே. Beautiful, huh? இன்னைக்கு கூட உங்களோட ஒரு நல்ல காரியத்தை பேசணும், சந்தோஷமான காரியம். எத்தனை பேர் நீங்க என் லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டா கையில சொல்றாரு, ரொம்ப கஷ்டமா இருக்குது, மற்றவங்களுக்கு தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, நமக்கு நல்லா ஆகிற மாதிரி இல்லை, மற்றவங்கலாம் seem to have some luck, நமக்கு தான் ஒரே டக்குன்ற மாதிரி இருக்குதா பாருங்க. மற்றவங்கலாம் நல்லா இருக்க மாதிரி, நமக்கு தான் விண்டு நம்ம பக்கம் அடிக்க மாதிரி இல்லையே, அதிர்ஷ்டசாலி மாதிரி இல்லையே, நான் எல்லாம் இழக்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு யோசனைலாம் வந்துருந்துச்சுன்னா அது வந்து தப்பு கிடையாது. நான் இப்ப பேசுற காரியம் என்னன்னா, டோட்டலா ஒருத்தன் வேஸ்டா இருந்து லாஸ் ஆனா கூட அவங்களுக்கு எப்படி அந்த அதிர்ஷ்டமும் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வர முடியும், அதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பெரிய அதிர்ஷ்ட காரியங்கள் எப்படி நடக்குது, நல்லா உங்களுக்கு பிறகு கேட்பீங்களா? அதெல்லாம் குறிப்பிடுறேன், நல்லதாதான் பிறந்ததுனால சந்தோஷம் நிறைய பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா வாழ்க்கையில நிரந்தரமா நமக்கு நடக்கிறத குறித்து நான் பேசுறேன். எங்க ஊர்ல வந்து கிளி ஜோசியம் இருக்கும், எலி ஜோசியம் இருக்கும், வேற என்னன்னா வரப்போது தெரியல. லேட்டஸ்டா நீங்க பார்த்துருக்கீங்களா? எலி ஜோசியம் பார்த்தீங்களா? எலி வந்து எடுத்து கொடுப்பாங்க காலை, கிளி வந்து கிளி எடுத்து கொடுக்கும். அந்த எது எடுத்து கொடுக்குதோ அதை எடுத்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது ஒரு சிலவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம லைஃப் ஏதாச்சும் நல்ல வார்த்தைகள் கேட்கலான்னு ஒரு ஆசை தான் எல்லாருக்குமே. அவங்க வாழ்க்கை சூழ்நிலை பார்த்தா வந்து ஒரு மாதிரி ரொம்ப டவுன் ஆயிடும். ஆனா நல்ல எதிர்காலம் நடக்க போதுன்னு சொல்ல போல அது அவங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஆனா சும்மா தான் சொல்றதை விட உண்மையா நடக்கிற காரியத்தை பேசுறத நான் வந்து எப்படி நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். எப்படின்னு
நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில கூட கொஞ்சம் ஷேர் பண்ணேன். அந்த மேட்டர்ல என்னன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு தரித்திரம் யாருக்குமே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னேன் நானு? சொல்லுங்க. அந்த வார்த்தையே நிறைய பேர் எப்படி சொல்லாத பயமா இருக்குவாங்க. கரெக்டா? அப்படின்னா என்னன்னா, that's the height of poverty. அந்த மாதிரி ஒரு ஒரு கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. பைபிள்ல ஒரு அம்மா, நல்லா கேளுங்க, அவங்க பேர் ரூத். அவங்க பேர் என்னது? ரூத். அந்த ரூத்துடைய வாழ்க்கையில நடந்த கஷ்டத்தை, என்ன கஷ்டம்னா கணவன் இறந்து, பிள்ளைகள் இல்லை, ஒண்ணு இல்லை, எல்லாம் போய் கடைசியில மாமியார் மட்டும் இருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இது வரைக்கும் பரவாயில்ல, அந்த பொண்ணு என்ன பாவம் செய்யலாம், பாவம் மாமியார் நல்ல போயிட்டு சிரிக்கிறீங்க. மாமியார் அவங்களே பார்க்கணும். இங்க ஒரு வேளை சாப்பிடுறதுக்கு இங்க வழி இல்லை, ஒரு வேளை சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. அந்த ஊர்ல போய் பொழைக்கிறான்னு பார்த்தா, அந்த ஊர்ல அப்பதான் ஃபேமிலி வந்துச்சு. அங்க சோறு கிடையாது, ஒண்ணு கிடையாது. கணவன் இறந்துட்டாரு, விதவையாகி. இந்த ஒரு சூழ்நிலையில அவங்க ஒரு நாள் சொல்றாங்கம்மா, கேளுங்க, அவங்களுடைய நிலைமை எவ்வளவு போயிருக்கோம். அவங்க மாமியார் சொல்றாங்க, நான் ஒரு வேளை இன்னைக்கு போய் அந்த வயல்ல ஏதாவது அவங்க போய்கிட்டு மிச்சம் மீறி ஏதாவது இருந்துச்சுன்னா போய்கிட்டு வராங்க. என்ன வார்த்தை சொல்றாங்க? அதை திறக்கிட்டு எப்படி கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. அந்த வயல் அந்த நெல்லெல்லாம் கட்டி தலையில எடுத்துட்டு போக போல எத்தனை கட்டுல கீழே விழும்? முக்காவாசி கீழே விழுமா? அது கொஞ்சம் அப்படி ஷேக் ஆகி கொஞ்சம் விழுவும். அவன் 10 வாட்டி போனா 11வது வாட்டி அவனை எடுத்துட்டு போயிடுவான். மிச்சத்தை வலிச்சுட்டு எல்லாம் மிச்சம் விட்டு ஏதாச்சும் இருந்தா பொறுக்கி எடுத்துட்டு இந்த அம்மா மட்டும் சாப்பிட்டா பரவாயில்ல, 2 பேர் இருக்குது, இது பொறுத்து பாருங்க. எல்லாம் எடுத்துட்டு அவன் மாமியாருக்கும் இவங்களுக்கும் சாப்பாடு அதில் செய்யணும். இது கஷ்டமா நெருக்கமா இந்த மாதிரி கஷ்டம் உலகத்துல யாருக்கும் வரல. கரெக்டா? கரெக்டாங்க. ஆனா நான் இப்ப எதை பற்றி பேச போறேன்? இந்த ஸ்டோரி அப்படியே வச்சுக்கீங்கன்னா, நான் எதை பற்றி பேச போறேன்னா, எப்படி நமக்கு தெரியாத இடத்துல இருந்து தெரியாத ஆட்கள் மூலம் நமக்கு உதவி எப்படி வரும். நீ பெருது இந்த மாதிரி பெஸ்ட் நீ அதை பெறுறதுக்கு, அதை வாங்குறதுக்கோ அனுபவிக்கிறதுக்கோ நமக்கு தகுதி இல்லை. ஆனால் நம்ம லைஃப்ல எப்படி பிளெஸிங்ஸ் வர முடியும்? இதுதான் இன்ட்ரெஸ்ட். நான் உங்களுக்கு சொல்றேன், இதுக்கு பேர் என்னன்னு அதை சொல்றேன். நான் ஒரு நாள் துபாய்க்கு போறேன். துபாய்க்கு போகல, கையில எலக்ட்ரிக் கிட்டார், என்னுடைய ப்ராசஸர் அது இருக்குது கிலோ. அது மட்டும் இல்லாம அங்க எங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, நான் போய் ஸ்டே பண்றது அவங்க ஃப்ரெண்டுடைய வீடு. அதனால சொல்றேன், நீங்க ஆனந்த பவனுக்கு போய் நீ போய் ஏதாச்சும் கொஞ்சம் வாங்கிட்டு போகணும். ஸோ ஆனந்த பவனுக்கு போய் அதை வாங்கியாச்சு. தோல்ல கிட்டார், எலக்ட்ரிக் கிட்டார். இந்த தோல்ல அந்த வயர் வேரெல்லாம் போட்டு ஒரு ப்ராசஸர் இவ்வளவு பெருசு இருக்கும், அது 3 கிலோ. அதையும் முடிக்கிட்டு அன்னைக்கு பார்த்து சென்னையில என்ன தெரியல, 2-3 ஃபிளைட் ஒன்னா போதான்னு தெரியல, இமிகிரேஷன் கியூ பார்க்கணும். இங்க இருக்கிற நாங்க லாஸ்ட் அவ்வளவு தூரம் கியூ. இதுல வர இந்த முதுகுல இந்த பாரம். நான் யோசிக்கிறேன், இந்த ஏரோப்ளேன்ல ஏறி போய் உட்கார்றதுக்குள்ள நமக்கு தோலெல்லாம் இருக்கா கழுந்து போல. என்ன பண்ணணும்? இல்லை யூரோப்பியன்ஸ்லாம் இருக்காங்க, வயசானவங்க எல்லாம் நிற்கிறாங்க, இவங்க தள்ளிட்டும் போக முடியாது, என்ன பண்றது? நீ நிற்கிறேன். அங்கிருந்து ஒரு ஆளு அவங்க தூரத்துல இருந்து கவுண்டர் என்னை பார்த்து அவர் கூப்பிட்ட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே போகும். அவர் என்ன சொல்றாரு, என்னை பார்த்து இப்படி அப்படின்னு அது ஸ்டைல் எப்படி? எனக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எரிச்சலாக தான் இருந்துச்சு. சரி, நம்ம ரோட்ல இருந்து எல்லாம் பரவாயில்ல, அவங்க பேட்டையில் இருக்கணும் சொல்லி நான் போனான்னு போனோடனே அவன் என்ன புது கவுண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளை ஃபர்ஸ்ட் ஆகினான், மற்றவங்க லாஸ்ட் ஆகினான். இப்போ
இதுக்கு உலகத்துல என்ன சொல்லுவோம்? அதிர்ஷ்டம், லக்கு, ஃப்ளூக்கு. அந்த ஆபீஸர் வந்து எங்க மாமா கிடையாது, இல்லாட்டி எங்க அங்கிள் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு, சர்ச் மெம்பர் கிடையாது. நாளைக்கு போய் பார்த்ததில்ல, பார்க்க போறது இல்லை. அவன்தான் ஃபர்ஸ்ட் அவன் கூப்பிடுறதுலேயே அவன் பார்க்கறது இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அப்போ தெரியாத ஆளு ஏன் அந்த அவ்வளோ யூரோப்பியன்ஸ் இருக்காங்க, வயசான பாட்டிலாம் இருக்கிறாங்க, அவங்களாம் வசதி கொடுப்பாங்க. The last became first. நான் சொல்றேன், இதை பெறுவதற்கு எனக்கு என்ன தகுதி? நீங்க சொல்லுங்க. இவன் பாரு நல்லா தான் இருக்கான், அந்த வயசானவனை கூப்பிட்டு சொல்லுங்க. அவனை கூப்பிட்டு நான் ஒரு நாள் ஃப்ளைட்ல டிக்கெட் இல்லாமல் கஷ்டப்பட்டேன். டிக்கெட் போயிடுச்சு. 2வது நாள் 3வது நாள். அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஏர்போர்ட்டுக்கு போய் நிற்கிறேன். யாராவது வராமல் போயினா நம்ம போயினாங்க. அந்த மாதிரி இது ஆயிடுச்சு. அந்த கதையை கேட்குறேன். இப்போ டைம் சொல்றதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து என்னோட சேர்ந்து அழுதுருவோம். அந்த கதையை கேட்டா நான் போய் நின்று அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துக்கலாம். அன்னைக்கு திருப்பி அந்த நாட்டில் ஏறி அந்த சிங்கப்பூர்ல தான் இருந்துச்சு. டீ சேனலுக்கு திருப்பி உட்காந்துருந்தேன். அதெல்லாம் செட்டில் இருக்கிறவங்க அவங்க ஆதரவு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் துண்டு போட்டு அவங்க ஃபுட்பால் ஃபீல்டில் போட்டு பொட்டி பண்ணி சேவ் பண்ணிட்டு சரி அடுத்த நாள் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி விதியை போனா அப்போ உள்ள ஏற்றிட்டாங்க. ஆனா மனசு நினைச்சிருக்கு கொப்பு இருந்தது. நம்ம போறோம், இந்த வராத வந்துட்டோம்னா ஒரு நம்ம திருப்பி அறிவு போயிட்டேன். டக்குன்னு உள்ள போயிட்டு போய் உட்காந்துட்டு யோசிக்கிறேன். அந்த மணியாவது ஃப்ளைட்டு சீக்கிரம் எடு, இவனா ஒருத்தம் வந்துடக்கூடாது, வந்த பிறகு அவன்டா பண்ணி போறான்னு இறங்கக்கூடாது. இதெல்லாம் பயம். உட்கார்ந்து கரெக்டா அந்த கதவு மூடுற டைம்ல ஸ்டூடு நீ வந்தான் கரெக்டா என்கிட்ட வந்துட்டான். வந்து என்னை கூப்பிடுறான். பேக்கிறாங்க பாதி அங்க பார்த்தா பயங்கரமான பிஷப்ஸ், மெத்தடிஸ்ட் பிஷப் எல்லாம் பிலிப்பைன்ஸ்ல போய் கான்ஃபரன்ஸ் முடிச்சு ஒரு பெரிய கூட்டமே இருக்காங்க. அப்பதான் தெரிஞ்சு பெரிய பெரிய தலைவர் என்னன்னு தெரியலப்பா, நம்ம வந்து இறக்கி விடுவாங்க போலட்டு அப்படி கொஞ்சம் மனைகிட்டே தான் வந்தேன். உண்மை சொல்ல போய் சொல்லக்கூடாதுன்னா வந்தவன அந்த வாசல் கொண்டு வந்துட்டான். அனுப்பிச்சோம் அப்படி அவங்க தள்ள போறாங்க. வாசல் கிட்ட வந்தவன என் போர்டிங் பாஸ் எடுத்துட்டு இன்னொரு கையில கொடுத்து ராஃபிள்ஸுக்கு போய் உட்காரு. நான் உள்ள எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. கால் ஷூ எடுத்து போடுறது அங்க ஒரு நாயகம் என்னை சுத்தி நிறைய சான்ஸ் ஃப்ரீயா இருக்குது. நான் யோசித்தேன், ஓ இப்ப பிஷப் போற அடுத்தது அப்புறம் அவர் போற நான் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறாரு என்னத்துக்கு அதை செய்யலாம். அவங்க எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஆண்டவர் ஒரு தவறு போல இருக்காரு. நீங்க பயப்படலாம். நீங்க வந்து நினைக்காதுங்க நம்ம எப்பவுமே யோசிச்சு இப்படி ஆயிட்டோம். there is something. உங்க பணம் இல்லாட்டாலும் தங்கச்சி நல்லா கேட்க தம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எழுதுன்னு சொல்றேன். உங்களுக்கு வந்து பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, நீங்க கொஞ்சம் சரியா கூட படிக்க போயிருக்கலாம். இன்டர்வியூக்கு குவாலிஃபிகேஷன் இல்லாம கூட போய் நிற்கலாம். ஆனாலும் எல்லாரும் பைபாஸ் பண்ணிட்டு நீங்க தான் கவர்மெண்ட் கொத்தி எடுக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ஆண்டோடைய பேர். இதுக்கு வந்து லக்கு ஃப்ளூக்கு எலி குருவி காக்கரோச் கிடையாது. இது தேவ தயவு. இது கர்த்தர் கொடுக்கிற தயவு. அவங்க கண்ணுல தயவு கிடைச்சிச்சுன்னா நான் சொல்றேன், லாஸ்ட் வில் பிகம் ஃபர்ஸ்ட். இந்த கதையை நான் வச்சுங்க. கியூல எப்படி போனேன், அது அந்த காலத்துல பிக் டாப் அந்த ஃப்ளைட் நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் ஃப்ளைட் வித் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். அந்த ராஃபிள்ஸ்ல வந்து பார்த்தா தான் தெரியுது ராஃபிள்ஸ் எப்படி இருக்குது. அதுவும் இருக்குது. அது ஏதோ கோழி குடு மாதிரி இது எல்லாம் உட்காந்து எனக்கு அப்டேட் பண்ண காசு இல்லை. எனக்கு யாரும் தெரியாது. ஆனா
அவன் என்னை மட்டும் எடுத்து கொண்டு வரான்னா அது தேவ. இப்போ இந்த தேவ தெய்வம் உங்களுக்கு எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்கும் it can operate. So what happens is you will go in a different way now. இப்போ என்ன தெரியுமா, இப்போ ஹோட்டல்ல 10 மாடி ஸ்டெப்ஸ் எல்லாம் தூக்கி நம்ம எல்லாம் நடந்து அப்பா ஐயோ அப்படின்னு அங்க ஒருத்தர் அப்படியே ஃபுல்லா மேக்கப் கீக்கப்லாம் கல்யாணம் கூலா வராங்க. ஏன்னா எஸ்கேட் வந்துருக்காங்க. இவங்க 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாருங்க. Somebody coming in the lift, they never exerted much. Life became so easy to a level everybody will feel jealous of her. இந்த எஸ்கேட்ல லிஃப்ட்ல வர கதை தான் இந்த தேவதை. இதுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ரூத் பைபிள்ல ரூத் 2:2 பார்த்துப்பாங்க. அவங்க சொல்றாங்க, ஒருவேளை நான் போய் பார்க்கறாங்க இப்ப இருக்கிற பிச்சைக்கார கண்டிஷன்ல, maybe I will find favor in their eyes, maybe I will find favor. அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்க வாழ்க்கையில எல்லா கதவும் மூடி இருந்துச்சுன்னா நல்லா கேளுங்க. உங்க வாழ்க்கையில if every door is closed, never take no for an answer. அதான் சொல்றாரு, தட்டு தரப்போன்றாரு. நம்ம என்ன பண்றோம், என்னது தட்டு ஓடி போறாங்க. கரெக்டா? ஆண்டவர் ஒரு பாட்டு ஒருத்தர் நல்லா எழுதினான். அந்த பாட்டு he says, I think it's அந்த பாட்டு சொல்லுது, when God closes the door, look for a window. Fantastic. அப்ப நம்ம லைஃப்ல கதவுகள் மூடப்பட்ட மாதிரி இருந்தா கூட ஒரு சின்ன ஜன்னல் இருந்தான்னு பாக்குறாங்க. இந்த ஜன்னல் தான் தேவ தயவு. உங்க வாழ்க்கை எல்லாம் மூடி இருக்கும், அவங்க நமக்கு காட்டங்களும் இல்ல. ஏதோ ஒண்ணு ஆண்டவர் சொல்றாரு. என்னது? ஏதோ ஒண்ணு ஆண்டவர் சொல்றாரு. நான் சொல்லிட்டே போவோம், மணி மூசியா போகுது. என்னன்னு தெரியல. இப்பதான் சூட் புரியுது. இப்ப நான் மாட்டிலே வரேன். இப்பதான் இன்னும் கதை சொன்னா என்னை பேங்காக்குக்கும் மலேசியாவுக்கும் நடுவில் ஒரு சாப்பா கொடுக்குற இடத்துல இறக்கி விட்டு போயிட்டாங்க. இது 1990 நடந்ததுக்காக. ஆனா இன்னும் ஃப்ரெஷ் ஐக்கான் ஃபர்கெட். அப்போ அவங்க சொன்னாங்க இறக்கி விட்டு போயிடுச்சு. அப்படி எதுக்கு இறக்கி விட்டாங்க தெரியல. அப்பதான் தெரிஞ்ச எனக்கு வீசா இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க, எவ்வளவு பேர் முட்டாள் அப்படின்னு முட்டாள் கிடையாது. நான் பாருங்க முட்டாள் நினைக்கிறேன். நான் முட்டாள் இல்லை. ஆக்சுவலா அந்த போன அவங்க சொல்றாங்க, போன வாரம் தான் நான் வந்தேன் அவங்க பேங்காக்கு. ஏரோப்ளேன் இறங்கினோட டாடா கொடுத்துருந்தீங்க, ஆன் அரைவல் தான் சொல்லுங்க. ஏன் 2வது வாரம் பண்ணிருப்பாங்க. அவன் சொன்னான் ஆன் அரைவல் பை ஏர் பை லேண்ட் தான் நீங்க வந்து எடுக்கணும். அதை நீ சொல்லலையே. அவங்க போனான். ஸோ என்னை இறங்கி விட்டாங்க. காத்துட்டு நிற்கிறாங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. அங்க சாப்பிடுறது ஒன்றும் சாப்பா கொடுக்குறோம். எனக்கு அங்க இருக்கிற ப்ராப்ளமே தெரியல. அப்போ கேட்பான், காரில் போட்டு போய் $2 கொடுக்குறாங்க. அவன் சொல்ற போனா எங்க இருக்கு, நான் $2 நடந்து போயிடுவேன். எப்பா பார்ப்போம் கொலை பண்ணி எடுத்துட்டு போயிடுவோம். அப்படி அது எங்க அம்மா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால அவங்க எங்க வீட்டுல இருக்கிற மேட்ரஸ் மட்டும் உள்ள வைக்கல. அவ்வளவுதான். அந்த ஜம்பாலம் அது எல்லாம் வச்சு எவ்வளவு பெரிய பேக் வேலை கொடுத்துருக்காங்க. பையன் எதுக்கும் கஷ்டப்படக்கூடாது. இவ்வளவு பெரிய பேக் வேலை வச்சுட்டு நான் நின்றுட்டு. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, ஒரு தாத்தா வந்து சொல்றாரு, யூ ஆர் வெரி லக்கி. எப்படி நானே இந்த சொல்றேன் என்னப்பா லக்கி லக்கி நான் சொல்றாரு வயசானவர். அவர் தான் ஸ்டேஷன் மாஸ்டர். யூ வெரி லக்கி. ஐ said what lucky na? Because train is my master. What railway station plane ship அவர் train தான். எனக்கு இன்னும் புரியல. நான் மண்டபத்தில் அவன் சொல்ல no this train must go tomorrow போகணும் பேங்காக்கு. tomorrow திரும்பி வந்து வருமா. ஒரு ட்ரெயின் தான் இருக்கும். ஓஹோ நாளைக்கு அப்படின்னா 2 நாள் நீங்க ரோட்ல நிற்கும் போல one train coming. சரி ஓகே give you $9 தான் நீங்க பார்த்தா தான் அந்த டிக்கெட் வந்து நான் பத்திரமா வச்சுக்கிறேன். யாருக்கும் தெரியல என்ன சொல்றேன். அது வந்த உடனே அப்போ அவர் கேட்குற ட்ரெயின் எங்க போகுதுன்னா அவர் சொல்ற நீ போற இடத்துக்கு போகுது, ஆனா எங்க வருதுன்னு தெரியல. எனக்கு ஒன்றும் ஹோப்பே இல்லை. சரி புட்டு ரெடியா ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயின் வந்தோடனே எல்லாம் சேர்ந்து நம்ம ஹெல்ப் பண்ணி பேக் ஒரு பெரிய பேக் இருக்குது ஏற்றி உள்ள விடுறாங்க. உள்ளது ஒரு ஆள் வந்தான். அவன் போலீஸ்கார மாதிரி போலீஸ். ஒரு அந்த போலீஸ் கேட்டு அவர் சொல்றாரு இஸ் கோயிங் டு பட்டோவர் பட் ஐ டோன்ட் நோ வேர் இஸ் கமிங் ஃப்ரம். சரி ஏறிட்டு போனோம்னா வண்டி மூவ் ஆயிடுச்சு. அது இருக்காச்சு. போனா ஒரே சவுண்ட் 2 டெலிவிஷன் காய்ச்சி பிடிச்சி கத்திட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் அதை ஆஃப் பண்ணா
ஆளுமே இல்லை. எந்த கம்பார்ட்மெண்ட்லையும் ஆள் இல்லை. அந்த இடம் ஃபுல்லா டிஷ்யூ பேப்பரால் குப்பை காடு மாதிரி இருக்குது. அந்த ட்ரெயின் எங்கேயோ போய் என்ன ஆச்சுன்னு தெரியல. அது கிளீன் பண்றதுக்கு போது போல நான் ஒருத்தரை மட்டும் ஏற்றி விட்டாங்க. நான் எடுத்து ஜாம் பண்ண தேங்க்யூ அப்பதான் தெரிஞ்சு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் எஸ்கேப் ஆகி பட்ட ஒரு கிளம்பணும் கீழே இறங்கி போறேன். எந்த கம்பார்ட்மெண்ட்லயும் ஆள் இல்லை. அந்த என்ஜின் வந்து அந்த டிரைவர் யூ கிவ் மீ திஸ் நான் ஆன்சர் பண்ண ஆள். Now you see, now when I'm standing there, அந்த பிளாட்ஃபார்ம்ல நான் நிற்கப்போ இந்த ப்ராப்ளம் தெரியல. ஆனா என் மனசுல ஒண்ணு மட்டும் சொல்லிட்டே இருந்துச்சு, ஏதோ ஒன்று செய்வார். அவதான் என் ஃபெய்த் வந்து பிரதர் ஐ saw one vision பிரதர் ஒரு நம்ம தான் ஒண்ணும் இல்லையா, நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியல. அந்த லக்கி சொன்னா நான் அவங்க பண்ணிக்கிறேன் பாருங்க, ஒன்றும் தெரியல. பட் சம்திங் I was telling God to use. Now இதுதான் God who watches over you. சார் அம்மா வயிற்றுல கூட உனக்கு தெரியும், நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்றேங்க சார், நீங்க தெரிவி தவறி வந்திருக்கலாம், ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்திருக்கலாம். தெரியும் இன்னைக்கு இந்த பேசும் தேவன் சொல்றாரு, உன்னை குறித்து அக்கறையுள்ள தேவன் நான் ஒரு பேர் நினைச்சுக்கிறோம். நீங்க சொல்றதுதான் கூப்பிட்டு வரேன். உன்னை வயிற்றுல தேவனா இருக்கிறேன். only one chance to live this life. இந்த லைஃப்ல நீ சூப்பராக நீ தலையா இருக்க வாழாதமாக வாழ வைக்கிறதுக்கு வெறும் கடின உழைப்புனா அந்த 10 மாடி ஏறுறாங்க. ஆனா ஆண்டோட கிருபையும் ஃபேவர் வர போல அந்த லிஃப்ட்ல வர மாதிரி இருக்கும் வாழ்க்கை. இட் much easier to enjoy life. இப்போ இந்த ரூத் என்ன சொல்றாங்க, ஃபேவர்ன்றாங்க. அதுதான் சங்கீதம். நீங்க திருப்பாங்க சங்கீதம் 5:15 அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து, கர்த்தர் நீதிமானை என்ன பண்ணுவாரா, அவனை என்ன செய்வாரா, காரணம் என்ற கேளகத்தினால் அவன் சூழ்ந்து கொள்வார். யார் ஆசீர்வார்? காரணம் தயவு. The Bible says God will surround him with favor. அந்த ஃபேவர்ல சரவுண்ட் பண்ணிப்பாரா, சரவுண்ட் பண்ணி அவன் ஆசீர்வாரா. யார் ஆசீர்வாரா? நீதிமான். இப்போ எனக்கு டைம் எப்படின்னா அதாவது ஒன்று டைம் இருக்குதுங்க, இல்லை என்ன பண்ண போகிறோம் தெரியல, எனக்கு சொல்லி முடிக்க வேண்டிய சமாச்சாரத்தை நீங்கள் வீட்டுக்கு போகணும். பட் ஐ லவ் டு கீப் இட் வெரி ஃபாஸ்ட். ஓகே, ரூத்துடைய கதையில ஆச்சு. கடைசி என்னாச்சு தெரியுமா, ரூத்துக்கு அங்கே போய் பொறுக்கிட்டு வரலாம் பெருக்கிட்டு வரலான்னு போனோம் ஆளு. she ended up becoming the owner of the place. இது விளையாட்டா அந்த ஆளை கல்யாணம் பண்ணியாச்சு. ஓனர் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு இவங்களுக்கு இவங்க வேலை செஞ்சவங்க இவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஜீசஸ் உள்ள வந்துட்டாங்க. மோபைல்ஸ் வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க தலைமுறை. பட் இந்த அம்மா உள்ள வந்து அவங்க வந்து டேவிடுடைய கிராண்ட் மதராய் ஜீசஸ் ஜீனாலஜி வந்துட்டாங்க. யாரு? இந்த கான் கேஸ். கான் கேஸ் நினைச்சது சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. நீங்க பார்க்கலாம் நம்ம பேர் இன்னைக்கு நான் எதுக்கு சொல்றேன், because she knew the secret. She knew the secret. There is something called favor of God. இன்னைக்கு எல்லாமே மூடி கஷ்டமா இருந்தா பரவாயில்லடா, நான் நொந்து சாப்பிட்டதால நான் தற்கொலை செய்யறதால கர்த்தர் ஒரு ஏதாவது அற்புதத்தை செய்வார். தயவு நிமித்தம் இந்த ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா யாருமே நிற்க முடியாது. கரெக்டா? இதுதான் நான் சொல்றேன். இதே நீங்க நிறைய இருக்கு. இந்த தேவ தயவை பற்றி நான் பேசுறது அந்த சீரியல் இருக்கு. நான் ஃபுல்லா நான் போல, ஆனா நான் எல்லாம் பேசுறேன்னா அதை போய் கேளுங்க. உங்களுக்கு இன்னைக்கு வெளியே வச்சிருக்கோம், குடும்பம் சீரியல் வந்துருச்சு, நம்மளுடைய கான்செப்ட் சீரியல் இருக்கு. அதுல நீ வெற்றி வாழ்க்கையில இது இருக்கு, ஃபுல் டீடைலா இருக்கு. நீங்க கேளுங்க, யூ வில் அப்லிஃப்ட் யூ, யூ வில் நோ. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கேட்கலாம் ஐசிஜோ ரூத் கதை. ரூத் மட்டும் இல்ல, டேனியல் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு, டேனியல் வந்து ஒரு கைதி மாதிரி வராது. ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ் வராது, ஒரு அடிமையாக வரும். அந்த அடிமைக்கு வந்து என்ன மெனு கார்டு சாப்பிடணும்னு கேட்கறது உரிமை இருக்குமா? டேய் நீங்க அடிமை, உனக்கு கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டு போலான்னு சொல்லுவாங்க. ஆனா வசனம் சொல்லுது, அவன் சொல்லுவான் அப்படிப்பட்ட இஷ்டம் இல்லை சார் அப்படின்னு நான் கடவுளுக்காக நீங்களும் சொல்ல போல. பைபிள் சொல்லுது அந்த அதிகாரிக்கல்ல அவனுக்கு தயவு கிடைச்சிச்சு. அதிகாரிகள் அவனுக்கு தயவு கிடைக்கணும்னா இதான் மேஜிக். நான் சொல்லி தரேன். அது மட்டும் இல்ல, எஸ்தருடைய வாழ்க்கையில அந்த அம்மா வச்சு தேசத்துக்கு சட்டத்தை மாத்தினாரு. எப்படி? அந்த அம்மாக்கு ராஜா கிட்ட தயவு கிடைச்சு அங்க தயவு.
சொல்றாங்கன்னா அவன் மற்றமா போனோம் அவன் போட்டு நாசமாவாட்டு பொறாமையில போட்டாங்க. ஆனா போய் இறங்கின உடனே ப்ரொமோஷன் ஜெயில யாருக்கா ப்ரொமோஷன் வருவான் அவர் தலைவர். அப்ப என்ன he is a god and a Bible சொல்லுது அவன் கண்ணுல ஃபேவர் வந்தனால அந்த அதிகாரி அவனுக்கு ப்ரொமோஷன் வந்துச்சு. Promotion does not come from heaven here and there but from God's throne. ஈஸ்ட் ஆஃப் வெஸ்ட் ஆண்டு ப்ரொமோஷன் தரேன்றார். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா பைபிள் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கிறதுக்கு எப்படி அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். பண்ணிடலாமா? என்ன தெரியுமா சார், நீங்க சொல்லுங்க நீதிமானுக்கு ஆசீர்வதித்து அந்த காரணியமா கேட்கிறாங்க சொல்றாங்க. நான் நீதிமானே கிடையாது நீங்க நினைக்கிறேன். நான் இப்ப திருப்பி கேட்கிறேன், are you righteous? Are you a righteous person? நீ யார் கை கொடுத்தாரு கேளுங்க. If I look straight into your eyes and ask, are you righteous? Maybe Sunday, Monday, I'm not sure. Saturday definitely off. Okay, don't ask me. After midnight, okay, maybe like somewhere I'll come back. Set down to hallelujah. அப்படியா தெரியல எனக்கு. சொல்றதுக்கு ஒரு தயக்கம், ரைச்சஸ்ன்னு சொல்றதுக்கு தயக்கம். ஏன்னா நான் தான் வந்து வீட்டை சண்டை போட்டுக்கிறேன் ஒய்ஃப்ட அப்படின்னு. எங்க ஹஸ்பண்டோட சண்டை போட்டுருக்கோம், பிள்ளைகளை போட்டு திட்டினோம், அடிச்சிட்டோம், ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு, தப்பு செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன். நான் எப்படி நான் ரைச்சஸ் 365 days ரைச்சஸ் இருக்க முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருக்க முடியாதா? ரைச்சஸ் உங்களோட ஜஸ்டிஸ் டிஸ்டர்ப் பண்ண யாரும் ஆக்செப்ட் பண்ணாங்க. நீங்க பார்க்கறதே தெரியுது என்ன ரொம்ப இன்ட்ரிகா இருக்குங்க. சொல்றேன் கேளுங்க. ஏன் தெரியுமா அப்படி ஒரு தயக்கம் வருது? நம்ம ரைச்சஸ்ல பயம் வருது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம தலையில வந்து நம்ம நீதிமானா இருக்கணும்னு சொன்னா நல்ல கிரியைகள் செய்வதனால தான் நம்ம நீதிமான்கள். அப்பப்போ 2 தப்பு கிரியைகள் செஞ்சோம், கோபப்பட்டோம்னா நம்ம நீதிமான் இல்லாம போயிட்டோம் நம்ம நினைக்கிறோம். We think our righteousness is based on right doings. நான் சொல்றது நல்லா கேளுங்க. பரிசுத்தமான தேவனுடைய கண்ணுல no man is good enough for God. On any good day, no good man, no good deed is good enough for God. நம்ம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தா கூட அந்த நீதிமானாகிய அந்த தேவன் கண்ணுல நம்முடைய நீதி எல்லாம் கந்தலும் குப்பை. இதான் பைபிள் எழுதிருக்குங்க, கந்தலும் குப்பை. நீங்க சொல்லலாம், நான் அவ்வளவு ரூபாய் செலுத்திக்கிறேன், நான் நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் 10 அதிகாரம் வாசிச்சிருக்கிறேன், ஏழைகளுக்கு துணி கொடுத்துருக்கிறேன், சாப்பாடு போட்டுக்கிறேன், என்ன மாதிரி ஒரு பிலோத்ராபிஸ்ட் யாரும் இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லது சார். உங்களுக்கு குட் நியூஸ், உங்களுக்கு உங்க நீதி வந்து ரூபாய் நோட்டு மாதிரி இருந்துச்சுன்னா அது செல்லா காசு பரவாயில்ல. அப்போ ஒரே ஒரு நீதி தான் பரலோகத்துல எடுக்க முடியும். எதுனா அந்த வசனம் சொல்லுது கொரிந்தியர்ல, பாவமே செய்யாத அவர் நமக்காக பாவமாய் மாறினார். நல்லா இருக்கு. He who knew no sin became sin for us. புரியுதா? அப்பனா பாவமே செய்யாத அவர் எப்படி பாவமானார்? He never did sin. அவர் பாவமே செய்யல, பரிசுத்தமா வாழ்ந்தார். நேத்து கூட சொன்ன ரீகருக்கு என்ன சொல்லுச்சு, இன்னைக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. ஆண்டவர் வந்து பரிசுத்தமா வாழ்ந்து பரிசுத்த ரத்தத்தை சிந்துவதன் மூலமா மனுக்குலத்துக்கு ரட்சிப்பும் மீட்போம். இன்னைக்கு நான் சொல்ல கேளுங்க, இந்த காரியம் நம்ம யாருக்குமே இல்லை. நம்ம யாருமே நல்லவங்க இல்லைங்க. கொஞ்சம் நீங்க சொல்லலாம், அவன் பாரு 4 பேக்கெட் தம் அடிக்கிறாங்க, அந்த ஆள் வாய் வச்சு ஊதுறதுனால தான் அவர் பாவில நீங்க நினைச்சிருக்கீங்க. எஸ்பெஷலி வைஃப்ஸ் சொல்றேன், உங்க ஹஸ்பண்ட் தம் அடிக்கிறதுனால அவர் பிரதான பாவின்னு நினைச்சுக்காதுங்க. தயவுசெய்து அது மாதிரி ஒரு வஞ்சகம் இருக்கவே இல்லை. அதனால ஹஸ்பண்ட் சொன்னா நல்லா போய் ட்ரெயின் மாதிரி ஊதுங்கன்னு சொல்லுங்க. பாயிண்ட் நோட்டட், நோட் பண்ணிக்கோங்க. I don't want any ambiguity. பட் ஒருத்தர் பண்றதுனால அவர் மட்டம் தட்டி அவரை நசுக்கி போட்டு அவன் ஒரு கச்சாமூச்சம் ஆகிடுறாரு. நீ பாவி பாவி பாவி, ஆமாடா பாவி 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 விட்டு சும்மா கொஞ்சம் அடிச்சுக்கிறாங்க. இல்லை அவன் வாசல் வந்து வாரத்தில் ஒரு வாட்டி பிரசங்கம் பண்ணுவாரு, அம்மா வந்து வாரத்தில் 7 வாட்டி பிரசங்கம் பண்ணுவாங்க. இப்ப வந்து ஐயா வந்து நைட் டியூட்டி பண்ணிட்டு பயப்படுவாரு. ஆமா, நிறைய பேர் விடுதலை நம்ம வந்து சொல்றோம், நம்ம மனசு தான் சொல்லுது, இவங்க மோசம் அவங்க மோசம், அந்த பொண்ணு மோசம், ஏன்னா அந்த ட்ரெஸ் இருக்குது, அது மேக்கப் இருக்குது, லிப்ஸ்டிக் இருக்குது, அது ட்ரெஸ் ஷார்ட் ஆயிடுச்சு, இறக்குவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல காரியம் செய்ய டைம் இல்லை.
வாழ்க்கையில நீதிமானா மாறணும்னா நல்ல விசுவாசத்தின் மூலம், நல்ல விசுவாசத்தின் மூலம், இட்ஸ் யுவர் ரைட் பிலீஃப் தட் கிவ்ஸ் us righteousness. எப்படின்னா ஆபிரகாம் இருந்தாரு. ஆபிரகாம் வந்து he believed, and because he believed rightly he was counted as righteous. அவருக்கு தவறு இருந்துச்சா? இருந்துச்சு. தவறு பண்ணாரா இல்லையா? அவர் எவ்வளவு குறைகள் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் வந்து உண்மையா விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசம் என்னன்னா ஆண்டவர் மேல ஆண்டவர் செய்ததை நம்புறது. he is more than able. he believed him and it was counted righteous for him. அப்போ your righteousness is based on your right belief, not right beliefs. இப்ப நல்லா சொல்றேன், கன்ஃபியூஷன் வருவாங்க. because of your right belief, அந்த righteousness ஆண்டவருடைய righteousness வரப்போல automatically it will create good behavior. நீங்க வந்து எனக்கு வந்து I believe but behavior bad is something wrong. See, God's grace is not a license for us to live a disgraceful life. I make it very clear. நிறைய பேர் grace என்ன பண்றாங்க, ரொம்ப disgraceful இருக்கும். பட் God is nice. He is good. He is praise God. Hallelujah. comes out in the blessing for you, what goes in அதெல்லாம் நீ ஆண்டவரை நம்பி நன்றியாக பொழுது உன்னுடைய பசி மாறும், உன் பணம் மாறும், உன்னுடைய சுவாபம் மாறும், திருடுறவன் நல்லவனா மாறுவான், இருள் இருக்கிறவன் வெளிச்சத்துக்கு வருவான். இது வந்து நம்ம தீர்மானம் டிசிஷன்ல முடியாது. You will see the miraculous power of God work and you feel so grateful to God. எவனுடைய அதிக பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகம் அந்த நேசிப்பான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருவருக்கும் அதை செய்வார். நீங்க பயப்படாதீங்க, விடப்படாத பாடத்தை தான் அவர் விட வைக்கிறார். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஆண்டவர் சொல்றாருன்னா அவர் நமக்காக பாவமா மாறினார். அப்பனா என் பாவம் அவர் மேல ஏறி தெரியும். இந்த சிலுவையில என் பாவத்துக்காக தான் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாரு அப்படின்றத நம்பி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கிடைக்குது. என்னன்னா என்னுடைய பாவத்தை வேக்யூம் கிளீன் பண்ணி அவர் புரிஞ்சுக்கிறாரு, அவருடைய நீதியை கொடுக்கிறாரு. அதுக்கு பதில் என்னுடைய வியாதியை எடுத்துக்கிட்டு அவருடைய சுகத்தை கொடுக்கிறார். என்னுடைய சாபம் இருக்குன்னா உங்க வாழ்க்கையில குடும்பத்துல எதுதான் நடந்தது, ஏதாவது ஆயிட்டு இதெல்லாம் சாபம் முந்தாதைய செய்த பாவம் அதெல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து வரப்போல அந்த சாபத்தை உஞ்சி சிறுவையில மாத்திரத்தவங்க ஒவ்வொருவரும் அதிகப்பட்டவன் சாபமாக போயிட்டு அவருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில வரப்போல நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனா இருக்க, நீ அதிர்ஷ்டசாலி, நீ ஒரு பிளஸட் பர்சனா மாறிடுற. இது வந்து சொல்லணும். ஆனா மனம் வந்து 10 மனம் ஏற சொன்னா ஏறது ரெடியா இருப்பான். இது வந்து என்ன தெரியுமா, தேங்க்யூ சொல்லி வாங்கிக்கிற மாட்டேன். ஆண்டவரே எனக்காக நீங்க பட்டீங்க. I want to tell you, நீங்க ஒன்றியா ஒரே ஒரு ஆள் இந்த உலகத்துல இருந்தா கூட இயேசு கிறிஸ்து வந்து உங்க மாதிரி கும்பல பண்ண மாதிரி கும்பல எல்லாரும் each individual he loved you so much. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த favor of God வரணும்னா the favor of God comes upon the righteous. கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து அவனை தயவுனால ஃபேவர்னால அந்த சூழ்ந்து கொடுக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அது சூழணும்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில 10 படி ஏறி போய் பண்ணாம லிஃப்ட்ல ஜாலியா போகணும்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, இயேசு கிறிஸ்துவுடைய நீதியை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் this righteousness is Jesus righteousness. புரியுதா? இது நம்முடைய righteousness இல்ல, அந்த ஜீசஸ் அவருடைய righteousness நமக்கு கொடுக்கும் பொழுது நம்ம நீதிமானா ஆகிறோம். நான் எப்படி நீதிமானா இருக்கிறேன்னா இயேசு என்னை நீதிமானா ஆக்கியிருக்கிறார். இயேசு எனக்காக அவர் பாவம் ஆயிட்டனால அவர் என்னை நீதிமானா ஆக்கியிருக்கிறார். நான் செய்யறது ஒண்ணு இல்லை, நான் அவருக்கு போய் தாழ்மையா ஒப்பு கொடுத்தேன், அவர் என்னை நீதிமானா ஆக்கினார். இப்படி வரும்போது ஒரு நன்றியுடைய இதயம் வரும். யாரையும் நம்ம ஈஸியா குறை சொல்ல மாட்டோம், யாரையும் மட்டுப்படுத்த மாட்டோம். ஏன்னா நம்மளே பெறதுக்கு லாய்க்கு இல்லை, நம்ம பெறதுக்கு லாய்க்கில்லாத பெற்றிருக்கிறோமே, இதை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு ஒரு ஆசை வரும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில can I ask somebody to help me keyboard just thoughts of it do a moment of attention. But I will have job on it. உங்க வாழ்க்கையில இந்த favor of God எனக்கு உதிக்கணும். My young friend, I want to tell you, you know what you need is the favor of God. In the favor of God நீங்க மலை ஏறனா, இங்க இந்த இஸ்ரேல் ட்ரிப்லாம் நீங்க அங்க இஸ்ரேல்ல போய் அந்த கண்ட காலேஜ்ல யாரும் இல்லை, அவர் நம்பி இல்லை, இங்க தான் இருக்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்றது? He will come and dwell in your life. இன்னைக்கு இந்த favor of God நம்ம லைஃப்ல வந்து நம்ம உயர்த்துகிற ஒரு அனுபவம். இந்த பைபிள்ல ரூத், டேனியல், எஸ்தர் எல்லாருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா நடந்த காரியம். உங்க வாழ்க்கையில தனிமையா இருக்குங்களா? உங்க வாழ்க்கையில எனக்கு யார் உதவி செய்வாங்க யோசிக்கிறீங்களா?
இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க பாவி என்று ஒத்துக்கொண்டு என்னுடைய நீதி எல்லாம் ஒண்ணு இல்லை. Are you self-righteous? இன்னைக்கு சொல்லுங்க, என் நீதி எல்லாம் கந்தலும் உட்கார்ந்து. ஆமா, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நீங்க பிறந்திருந்தாலும் நீங்க கிறிஸ்தவன் நினைச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க. அந்த மாதிரி ஏமாற்ற உலகத்துல எதுவுமே இல்லை. நான் 19 வருஷமா நான் ஒரு கோயில் மாடா இருந்தேன். கோயில் போயிட்டு தான் இருந்தேன், பேசுறது தெரியாது. நீங்க இல்லைங்க அதுவும் நம்ப முடியல. இப்படி சொல்றேன், ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்துட்டாங்கன்னா நீங்க கிறிஸ்தவ ஆக முடியாதுங்க. அதுவும் புரியலன்னா ஒரு மெக்டானல்ஸ் ஒரு குழந்தை போறதுனால அது பர்கர் ஆயிடுது. எப்படிதான் சொல்லி உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் சொல்ல வேண்டாம் யோசனை, பசி கிசி வந்துடுறேன். சரி, அதுக்குள்ள நான் போறேன். உங்க வாழ்க்கையில ஒரு கிறிஸ்டியனா மாறுறது, இயேசு பிள்ளையா மாறுறது நான் எப்படி தெரியுமா? எங்க குடும்பத்துல ரத்தத்தின் மூலம் தான். எது மூலம்? இட்ஸ் a blood connection. ஒரு ராஜா இருக்கிறாரு. ராஜா நான் கூட ராஜா பிள்ளை சொல்லிட்டு அவன் பிளட் அந்த ஜீன் எல்லாம் பார்ப்போம். ஆனா அதனால இயேசு ரத்தம் அந்த ரத்தத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது, அந்த ரத்தத்தால கழுவும் பொழுது அவருடைய பிள்ளை, அவருடைய குடும்பம், அவருடைய சொத்து ஆசீர்வாதமா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். கரெக்டா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தலைவரா இருக்கிறவங்க, குடும்பத்தில் தலைவர் ரொம்ப யோசிக்கிறீங்க. ஏன் தெரியுமா? உங்க மேல ஒரு ஆசீர்வாதம் உங்க மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வருகிறீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்க மூலம் அந்த ஆசீர்வாதம் குடும்பத்துக்கும் போகும். சோ இன்னைக்கு உங்களுக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். இந்த தேவ தயவு ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில வரும் போல நீங்க எப்படி நம்ம வாழுங்க. ஒவ்வொரு நாளும் பிரதர் சிஸ்டர், you will live with a favor mentality, not a failure mentality. Are you with me? திருப்பி சொல்லுங்க, favor mentality, not a failure mentality. நமக்கு failure தேவை. நம்ம failure மற்றவங்களா failure ஆனா நமக்கு தான் பாஸ். நீங்க பற்றி இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன், நான் சொல்றேன். நீங்க சொன்னா ஐசக் ஜோ நீங்க ரொம்ப அன்ஃபேர். நான் ஐசக் ஜோ நீங்க அன்ஃபேர். என்னன்னா மற்றவங்களும் ஒரு ரூல், அப்ப எனக்கு ஒரு ரூல் ஆயிடுமா? கடவுள் கிட்ட வந்தா ஆமா. பச்சைவாதம் இல்லையா? ஆமா. அப்படிதான் மற்றவங்களுக்கு இருளு, ஆனா எனக்கு வெளிச்சம். மற்றவங்களுக்கு வேலை கிடைக்காது, ஆனா எனக்கு கிடைக்கும். மற்றவங்க கஷ்டப்படுவோம், நான் கஷ்டப்பட மாட்டேன். இது என்ன நியாயம்? எனக்கு நான் எங்கேயும் கண்டுபிடிச்சிட்டு வரல, பைபிள் தான் இருக்குது. இதை வச்சா இப்ப நான் சொல்ல புரியுதா? உன் வலது புறத்தில் 1000 பேர் வந்தாலும், உன் இடது புறத்தில் 14 பேர் வந்தாலும் அது ஒன்றாது. அவங்க நடந்தது மட்டும் நீ பார்ப்ப. இது என்ன நான் சொல்றது? அவங்களுக்கு நடந்தது நீ வேடிக்கை பார்த்த, ஆனா உனக்கு நடந்தாது. இதுதான் தேவ தயவும், ஆண்டோடைய பாதுகாப்பும், அவருடைய கிருபையும், அவர் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். இந்த ஒரு சாக்கியத்துக்குள்ளாக நோவா தாத்தா பேழைக்குள்ள நுழைஞ்சா மாதிரி இந்த கிருபைக்குள்ளேயும், அவருடைய ரத்தத்துக்குள்ளேயும், அவருடைய மன்னிப்புக்குள்ளேயும் நீங்க நுழைஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் உங்களை கொடுக்கும். And you will have that favor. கண்டிப்பா முடியுங்களா? நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். I'm very happy here today. We had a lot of fun, we had a lot of music, lot of laughing, and also something serious. Now இப்ப கொஞ்ச நேரம் தான், ஒரு 3 minutes தான் இருக்கும், அவ்வளவுதான். இது உங்க வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையா மாறலாம். இதுவரைக்கும் மதத்துல இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு உறவுக்குள்ள வரலாம். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில ஃபெயிலியர் மென்டாலிட்டி இருந்திருக்கலாம், இன்னைக்கு ஃபேவரபிள் மென்டாலிட்டி வந்துடலாம். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி போச்சுன்னு தெரியல, இன்னிலிருந்து ஒரு புது திருப்பம் வரும். ஒருவேளை நீங்க உட்கார்ந்து நீங்க சொல்லலாம், ஐசக் என் வாழ்க்கையில இந்த ஒரு அதிர்ஷ்டமும் இந்த ஆசீர்வாதமும் நான் அனுபவிக்கணும். ஐசக் I want to experience what you said is true. I want to experience. My family must be blessed. இதுவரைக்கும் நான் கஷ்டப்பட்டது போதும். நீ சொன்ன மாதிரி 10 படிக்கட்டு ஸ்டோரி ஏறிட்டு ஒருத்தர் லிஃப்ட்ல ஜாலியா இறங்குறாங்க. இந்த மாதிரி அனுபவம் அதான் ஜீசஸ் சொன்னார், it is finished. நான் உனக்கு எல்லாம் செஞ்சுட்டேன், நீ என்னுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறார். Don't feel lonely, don't feel left out. Come to Jesus. இயேசு கிட்ட வாங்க. உங்க வாழ்க்கையை முற்றிலுமா அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கை அவர் அலங்கரிப்பார். அண்ணே, பிரதர் ஐசக் ஜோ, எனக்கு இன்னைக்கு இயேசு கிட்ட என் வாழ்க்கையில ஒப்பு கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். I want to give my life to Jesus. In the favor of God நானும் பங்கெடுக்கணும்.
கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். இந்த பாவ மன்னிப்பும் இந்த ரட்சிப்பும் என் வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை மட்டும் உயர்த்துங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்கணும். இன்னைக்கு நீங்க வந்து முதலாவது என் வாழ்க்கையில இந்த அனுபவம் என் வாழ்க்கையில வேணும். நான் சர்ச்சுக்கு போறேன், ஆனா என் வாழ்க்கையில I want a definite experience. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா சொல்லுங்க, பர்த்டே கேட்டா சொல்லிடுங்க. உங்க வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம், உங்க வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும்னு கேட்டுருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையை இயேசு கொடுங்க. சொல்லுங்க, என் உள்ளத்துல வந்து ஒரு ரத்தத்தால கழுவி என்னை ஆசீர்வதிங்க. அந்த ரட்சிப்புக்கு ஒரு மீட்டுங்க. என் வாழ்க்கையில ஒரு ஃபேவர் வரணும். நான் நீதிமானாய் மாற ஆசைப்படுறேன். உங்க நீதி எனக்கு தாங்க, என்னை நீதிமானாய் மாற்றுங்க அப்படின்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. கை உயர்த்தி காமிங்க. எஸ், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஐ சி அந்த பாக்குற சிஸ்டர், அம்மா உங்க கையை பாக்குறேன், என்ன இதற்கு பாக்குறேன், இங்க பாக்குறேன். எஸ் எஸ் சிஸ்டர், எஸ் எஸ். கை தூக்குறவங்க மட்டும் இருக்கிற எழுதி நிலைமை உங்களுக்கு ஜெர்மன் எழுதி நிலைமை தைரியம் எழுதி நிலைமை. தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ தம்பி, வாலிப தம்பி, ஐயா, ஐசனா, அங்கிள் கூட everybody praise the Lord. Thank you sister, thank you brother. This is a glorious time, this is a glorious moment, this is a beautiful time where you will just give your life to Jesus and Jesus will take over your life. You will come under a new management. அவர் ஒரு வாழ்க்கை பொறுப்பெடுத்துட்டாருன்னா அது அலங்கரிச்சு சொல்றாரு, அது பியூட்டிஃபுல் ஆக்குவார். இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட வாசல்களை திறவார், இதுவரைக்கும் வறண்டு போன காரியங்களை செழிக்க செய்வார், உன் வாழ்க்கையை கோரங்களை மேற்படுத்துவார். நீ தனியாக கஷ்டப்படுத்தாத உன் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து கையில கொடுத்துப்பார். உன் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்து, ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என்னை நீதிமான ஆக்குங்க, உங்க ஆசீர்வாதம் எனக்கு வரட்டும்னு சொல்லி பாருங்க. You will never be the same. வேற யாராவது எழுதிக்கணும்னா எழுதிடுங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன். வேற யாராவது இருந்தா just thank you sir, நன்றி, thank you sir, thank you sister, yes, thank you brother, thank you sister, thank you uncle, yes, thank you brother, thank you, yes. Lot of people are just lifting up, standing up, thank you. No, ஏன்னா இன்னைக்கு தான் லாஸ்ட் மீட்டிங். அதுக்கப்புறம் நீங்க என்னடா நம்ம வாழ்க்கையில கொடுக்காம போயிட்டு நினைக்காதீங்க. கொஞ்சம் ஒரு 3 thank you auntie, yes, thank you auntie, thank you uncle, thank you brother, yes, yes. நீங்க thank you sister, yes, thank you. வேற யாராவது சொல்லுங்க. I don't mind waiting just 2 more minutes. It's glorious thing. You're moving. Yes, thank you sister, thank you brother, yes, thank you, yes, thank you, yes. Anybody else? Yes, there is still room at the cross for you. There's still room. Yes, thank you sister, wonderful, yes. Anybody else? Thank you. You need that boldness. Step up. இந்த ஒரு தைரியம் தான் இன்னைக்கு நாங்க எழுதி நின்றவங்க அப்படியே முன்னால உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணி இங்க நம்ம ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் நீங்க நடக்க போகுது. கொஞ்சம் 2-3 நிமிஷம் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் நம்ம கொடுக்குது. We are going to pray. We have the elders here. We just pray. Come here, come. உங்களுக்கு ஒரு ஜெபத்தை பண்ண போறோம். வாங்க, முதலாவது வாங்க, உங்க வாழ்க்கையை